Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பார்க்கலாம். இதில் ஸ்டார்டிங்கில் நார்மலாக கொடுத்துருக்க இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் மைக்ரோப்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சாயிலில், வாட்டரில், ஏரில், நம்ம பாடிஸ்குள்ளே கூட, அப்புறமேட்டுக்கு அனிமல்ஸ்குள்ளே, பிளான்ட்ஸ்குள்ளே, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து மைக்ரோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ எங்கெல்லாம் லைஃப் ஃபார்ம் இருக்கவே முடியாது அப்படின்ற இடத்துல கூட இந்த மைக்ரோப்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றாங்க. டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது இல்லையா, அது வந்து சாயிலுக்குள்ளே, தேர்மல் வென்ஸில், அப்புறமா வந்து ஸ்னோக்கு கீழே, இந்த மாதிரி இடத்துலையும் ஒரு சில மைக்ரோப்ஸ்லாம் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோப்ஸ் வந்து பாக்டீரியாவோ இல்லை நிறைய ஃபங்கையோ எல்லாமே வந்து ஒரு நியூட்ரிஷன் மீடியாவில் வந்து வளர்ந்து ஒரு காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்மளால் நேக்ட் ஐஸ்லேயும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலது மைக்ரோ ஆர்கானிசம்ஸாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏல கொடுத்துருக்க பிக்சர்ஸ் பார்த்தோன்னா அது ராட் ஷேப்டு மேக்னிஃபைட் பண்ணி 1500 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பியில் இருக்கிறது பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் ஷேப்டு, சி வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியா ஃப்ளாஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வைரஸஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் வந்து பாக்டீரியோஃபேஜ் வைரஸோட இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் காலர், டைல், அப்புறம் இது பிளேட் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பின்ஸ் கீழே இருக்குல்ல பின்ஸ், அப்புறம் வந்து அதோட லெக்ஸ் வந்து ப்ராங்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதில் கொடுத்து வந்து காம்பேக்டான ராட் ஷேப்டு வைரஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காலனிஸ் ஆஃப் பாக்டீரியா ஒரு பெட்ரி டிஷ்ஷில் வருது. நெக்ஸ்ட் அங்கே ஃபங்கல் காலனி வந்து இன்னொரு பெட்ரி டிஷ்ஷில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்டில் வந்து காமனாக வந்து கேர்டை வந்து மில்க்லேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அதை கொடுத்துருக்காங்க. அது மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் லாக்டோபாசிலஸ், அதாவது நார்மலாக காமனாக எப்படி சொல்கிறாங்க லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா லேப் அப்படி சொல்லுவாங்க. அது மில்கில் வந்து வளர்ந்து அது என்ன பண்ணால் கேர்டாக வந்து இது கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும் போது என்ன பண்ணா ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது கொயாகுலேட் ஆகி பார்ஷியலாக என்ன பண்ணுதுன்னா மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணி அதை வந்து கேர்டாக மாற்றும். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேர்டையும் வந்து ஃப்ரெஷ் மில்கில் வந்து ஒரு இன்னாக்குலமாக ஒரு ஸ்டார்டராக வந்து கொடுக்கலாம். அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சூட்டபிள் டெம்பரேச்சரில் என்ன ஆகுதுன்னா மல்டிப்ளை ஆகி அந்த மில்க்கை வந்து கேர்டாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நியூட்ரிஷனல் குவாலிட்டியும் இது அதிகப்படுத்துமா. எப்படின்னா விட்டமின் B12 வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டொமக்லேயும் வந்து அந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாக்கள் அது ஒரு பெனிஃபிஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. என்னன்னா நம்ம ஸ்டொமக்கில் ஏதாவது டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டஃப் சொல்கிறாங்க. அதை வந்து ஃபுட் செய்யறதுக்காக தோசை, இட்லிக்கெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா மாவு, அந்த மாவு வந்து பாக்டீரியா வச்சு தான் ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டஃப் வந்து அப்படியே உப்பி போன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வருதுன்னா எதனாலன்னா அங்கே வந்து என்னாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டஃப்லையே வந்து அதான் வந்து பிரெட் செய்யவும் யூஸ் பண்ணுறாங்க. அது எதை யூஸ் பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து சாக்ரோமைசஸ் செரவிசியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொன்னால் டாடின்னு சொல்கிறாங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கு. அது எப்படி எடுக்கிறாங்கன்னா பாம்ஸ் அந்த ட்ரீ இருக்குல்ல அதோட சாப்பை ஃபெர்மெண்ட் பண்ணி அந்த டோடின்ற ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோப்ஸ் எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிஷ்ஷு, சோயாபீன், பேம்பூவோட ஷூட்டு இதெல்லாம் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃபுட்டு செய்கிறதுக்காகன்னு சொல்கிறாங்க. சீஸ் தான் ஒரு ஓல்டஸ்ட் ஃபுட் ஐட்டம் சொல்கிறாங்க. இதில் வந்து மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சதில்லை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா லார்ஜ் ஹோல்ஸ் இருக்குமா, ஸ்விஸ் சீஸில் வந்து ரொம்ப லார்ஜ் ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகினால லார்ஜ் ஹோல்ஸ் இருக்குன்றாங்க. அங்கே வந்து எந்த பாக்டீரியம்னாலும் இங்கே லார்ஜ் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோபியோனி பாக்டீரியம் ஷர்மனி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ராக்ஃபோர்ட் சீஸ் சொல்கிறாங்க. அந்த ராக்கிஃபோர்ட் சீஸை தான் என்ன சொல்லுவாங்க ரைப்பண்ட் சீஸ் சொல்லுவாங்க. அது எப்படி ரைப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் ஃபங்கை வந்து அங்கே க்ரோ ஆகிட்டுருக்கு. அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை ரைப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸில் வந்து இப்போ இங்கெல்லாம் லார்ஜ் அமௌண்ட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து லார்ஜ் வெசல்ஸில் வந்து அவங்க மைக்ரோப்ஸ் வந்து வளர்க்கணும். அதுக்கு வந்து
ப்ராடக்ட்ஸ் அதை வளர்க்குறாங்கல்ல, அதுக்கு தேவைப்படுறது இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபெர்மெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபெர்மெண்டர்ஸ் வந்து பக்கத்தில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ், ஃபெர்மெண்டேஷன் பிளான்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபெர்மெண்டர்ஸும் கொடுத்தாங்க. ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ் பார்த்தோம்னா மைக்ரோப்ஸ், அதாவது வந்து ஈஸ்ட்டு தான் வந்து முன்னாடிலேருந்தே வந்து பீவரேஜஸ், இந்த ஒயின், பீர், விஸ்கி, பிராண்டி, ரம் இது எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இந்த மைக்ரோப்ஸ் ஈஸ்ட்டு தான் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்பஸ்க்கு அதே சேம் ஈஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாக்ரோமைசஸ் செரவேசியா சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரூவர்ஸ் ஈஸ்ட். இந்த சாக்ரோமைசஸ் செரவேசியா ப்ரூவர்ஸ் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மால்ட், இந்த சீரியல்ஸ், அப்புறமேட்டுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இது எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த சீரியல்ஸ் அப்புறமேட்டுக்கு ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் ஃபெர்மெண்ட் பண்ணால் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க ஃபெர்மெண்டேஷனுக்கு, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத பொறுத்து டிஸ்டிலேஷன் இருக்கா இல்லையான்னு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து டிஸ்டிலேஷன் இல்லாமல் எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயினு பீரில் வந்து டிஸ்டிலேஷன் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே விஸ்கி, பிராந்தி, ரம்மில் பார்த்தோம்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றதும் மைக்ரோப்ஸால் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டி அப்படின்றதுக்கு என்னென்னா அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சொல்கிறாங்க. பயோனா லைஃப், அப்போ தான் இதோட என்ன வருதுன்னா இதோட மீனிங் அகைன்ஸ்ட் லைஃப் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அது சில மைக்ரோப்ஸால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அந்த மைக்ரோப்ஸ் எப்படி இருக்கா அதை கில் பண்ணுவாங்க, இல்லைனா அது க்ரோத்தை வந்து ரிட்டார்ட் பண்ணி அந்த டிசீஸ் காஸ் பண்ணது இல்லை மைக்ரோப்ஸ் அதோட க்ரோத்தை ரிட்டார்ட் பண்ணி அதெல்லாம் கில் பண்ணி வந்து அது ஆன்டிபயோட்டிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெஃபைலோகாசி பாக்டீரியா வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தாங்க என்னென்னா ஒரு வாஷ் பண்ணாத ஒரு கல்ச்சரல் பிளேட்ஸில் வந்து ஒரு மவுல்டு வந்து வளர்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அதில் வந்து ஸ்டெஃபைலோகாசி வளரல. அப்போ அதிலேருந்து அதில் இருக்கு இல்லையா ஒரு மவுலில் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணிச்சான். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க பென்சிலின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மவுல்டோட நேம் வச்சு அவங்க பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. அப்புறம் எர்னஸ்ட் செயினுன்றவங்க தான் வந்து அது எர்னஸ்ட் செயின், ஹார்வர்ட் ஃப்ளோர் வந்து அந்த பென்சில் நொட்டேட்டனோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், எர்னஸ்ட் செயின், ஹார்வர்ட் ஃப்ளோர் இவங்க எல்லாருமே வந்து நோபல் ப்ரைஸ் 1945 வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எது ஒரு சில டெட்லி டிசீசஸ்க்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி டிசீசஸ்க்கு சொல்கிறாங்கன்னா பிளேக், ஊப்பிங் காஃப் அதை காலிகான்ட்னு சொல்லுவாங்க, டிப்தீரியா வந்து கால்கோட்டுன்னு சொல்கிறாங்க, லெப்ரோசி அதான் வந்து என்னென்னா குஸ்டர் ராக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மைக்ரோப்ஸ் வந்து கமர்ஷியல் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ், ஆல்கோஹால், என்சைம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆசிட் ப்ரொடியூசர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர் சொல்கிறாங்க. சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர், அசட்டோபாக்டர் அசிட்டி வந்து அசட்டிக் ஆசிட், கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டிலிகம் பியூட்ரிக் ஆசிட், லாக்டோபாசிலஸ் லாக்டிக் ஆசிட். இதை பார்த்தோம்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர் மட்டும் ஒரு ஃபங்கை, மற்றது எல்லாமே ஒரு பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈஸ்ட் சாக்ரோமைசஸ் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. மைக்ரோப்ஸ் வந்து என்சைம் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ லிப்பேசஸ் பார்த்தோம்னா டிட்டர்ஜென்ட் ஃபார்முலேஷனில் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிப்பேசஸ் வந்து எதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆயிலி ஸ்டெயின்ஸ், லாண்ட்ரியில் வந்து ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்து ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அது கிளியராக இருக்காது, ஆனால் அந்த பாட்டில்டு ஜூஸஸ் மட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால பாட்டில் ஜூஸஸ் கிளியராக இருக்குன்னு பார்த்தோம்னா அங்கே வந்து பெக்டினேசஸும் ப்ரோட்டீசஸும் வந்து யூஸ் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால பாட்டில் ஜூஸஸ்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டெப்டோகைனேஸ் சொல்கிறாங்க. ஸ்டெப்டோகைனேஸ் வந்து ஒரு பாக்டீரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எந்த பாக்டீரியா? ஸ்டெப்டோகாக்கஸ். இந்த ஸ்டெப்டோகைனேஸை வந்து என்ன, இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் இருக்குல்லையா அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பண்ணி ஸ்டெப்டோகைனேஸ் வந்து எதுவாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கிளாட் பஸ்டராக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களோட பிளட் வெசல்ஸில் கிளாத்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோகைனஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பயோ ஆக்டிவ் மாலிகூல் சொல்லியிருக்காங்க சைக்ளோஸ்போரின் ஏ. அது ஒரு இம்யூனோ சப்ஸ்ப்ரெசிவ் ஏஜென்ட் சொல்கிறாங்க. அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அது பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்களாம். இந்த சைக்ளோஸ்போரின் ஏ வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா ட்ரைகோடோமா பாலிஸ்போரம்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டின்ஸ்.
ஸ்டாட்டின்ஸ் வந்து மொனாஸ்கஸ் பொரிப்ரியஸ்ன்ற ஒரு ஈஸ்டால் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த மொனாஸ்கஸ் பொரிப்ரியஸ் அதாவது ஸ்டாட்டின்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து காம்படிட்டிவாக வந்து ஆக்ட் ஆகுதான். எப்படின்னா எந்த என்சைம் வந்து கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக அதை இன்ஹிபிட் பண்ணும் இந்த ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நார்மலாக வந்து வாட்டர் பாடிஸில் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து சீவேஜ் வந்து டேரெக்டாக வந்து இது பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா டிஸ்போஸ் பண்ண முடியாது. டிஸ்போசலுக்கு முன்னாடி சீவேஜை வந்து இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அதோட பொல்யூஷன் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி வச்சு பண்ணுறாங்கன்னா ஹெட்ரோட்ராஃபிக் மைக்ரோப்ஸ் வச்சு பண்ணுறாங்க. நேச்சுரலாக சீவேஜ்லேயே பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி ட்ரீட்மெண்ட், இல்லை பயோலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா பேசிக்கலாக வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது ஃபிசிக்கல் ரிமூவல் தான். ஃபிசிக்கலாக வந்து லார்ஜ் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரேஷன் செடிமெண்டேஷன் 2 மெத்தடில் வந்து இது பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெதந்துட்டு இருக்குல்ல அந்த குப்பை, அது எல்லாமே வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சாயில் அப்புறம் சின்ன சின்ன பெபிள்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து என்ன செடிமெண்டேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா சாலிட்ஸும் என்ன பண்ணுதுன்னா செட்டில் ஆகி ஒரு ப்ரைமரி ஸ்லட்ஜை ஃபார்ம் பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சூப்பர் நட்டன்ட்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சூப்பர் நட்டன்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு எஃப்ளூயண்ட்டாக ஃபார்ம், அதாவது எஃப்ளூயண்ட்டு சாலிட் வேஸ்டஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எஃப்ளூயண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. அந்த ப்ரைமரி சில்டிங் டேங்க்லேருந்து அந்த எஃப்ளூயண்ட்டை வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்காகவும் எடுத்துக்குவாங்களாம். இந்த ப்ரைமரி எஃப்ளூயண்ட் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறமா வந்து லார்ஜ் ஏரேஷன் டேங்க்ஸ்க்கு வந்து போகுது. அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா அகிட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அகிட்டேட் ஆகிட்டே இருக்கும் போது ஏரும் வந்து அதுக்குள்ளே பம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கிளறிட்டே இருக்குது, மெக்கானிக்கலாக வந்து கிளறாங்க, அகிட்டேட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஏர் வந்து அதுக்குள்ளே கொடுக்குறாங்கன்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு மாசஸ், அதை வந்து பாக்டீரியாவும் ஃபங்கையும் வந்து அசோசியேட் ஆகி ஒரு மிஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது, ஒரு குழப்பமான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃப்ளாக்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா பிஓடி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதாவது பிஓடின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அது வந்து இப்போ எல்லா ஆர்கானிக் மேட்டர், இப்போ ஒரு 1 லிட்டர் வாட்டர் இருக்குன்னா அதில் வந்து எல்லா ஆர்கானிக் மேட்டரும் இருக்குது. அதை வந்து பாக்டீரியா வந்து ஆக்சிடைஸ் பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிடுக்கு அப்படின்றத பார்க்குறது தான் வந்து பிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் வந்து பிஓடி ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிஓடி டெஸ்ட் வந்து எதை மெஷர் பண்ணணுன்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஆக்சிஜன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்துருக்கு ஒரு சாம்பிள் ஆஃப் வாட்டரில் அப்படின்றத பார்க்குறாங்க. இன்டெரக்டாக சொல்லப்போனால் எப்படி சொல்கிறாங்கன்னா பிஓடின்றது ஒரு ஆர்கானிக் மேட்டரோட மெஷர், வாட்டரில் வந்து எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதோட மெஷர் சொல்கிறாங்க. வேஸ்ட் வாட்டரோட பிஓடி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதோட பொல்யூட்டிங் பொட்டன்ஷியலும் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தடவை அந்த பிஓடி வேஸ்ட் வாட்டரையோ இல்லை சீவேஜோட பிஓடியே வந்து ரெடியூஸ் ஆகிடுது அப்படின்னா இது அஃப்ளூயன்ட் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு செட்டிலிங் டேங்க்குள்ள வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. அங்கே தான் பாக்டீரியல் ஃப்ளாக்ஸ்லாம் வந்து செடிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடிமெண்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜோட ஒரு ஸ்மால் பாட்டை மட்டும் எடுத்து மறுபடியும் இந்த ஏரேஷன் டேங்க்லேயே இனாக்குலமாக ஒரு ஸ்டார்டராக வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ரிமைனிங் மேஜர் பார்ட் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து லார்ஜ் டேங்க்ஸ், அதாவது வந்து அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸாக இருக்கிறது ஏன்னா வந்து ஆக்சிஜன் கிடையாது இல்லையா, அதனால் அன்ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ மற்ற கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியாவும் இப்போ அன்ஏரோபிக்கலாக க்ரோ ஆகுது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணால் பாக்டீரியாவையும் ஃபங்கையும் அந்த ஸ்லட்ஜ்லேயே வந்து டைஜஸ்ட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இந்த டைஜஷனாக பாக்டீரியா வந்து ஒரு மிக்சர் ஆஃப் கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பாக்டீரியா அதெல்லாம் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபேட், கார்பன் டை ஆக்சைடு சொல்கிறாங்க. இந்த கேஸஸ் தான் வந்து பயோகேஸை ஃபார்ம் பண்ணுது, அது வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து வருதுல எஃப்ளூயண்ட், அதை தான் வந்து ஜென்ரலாக வந்து நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்புறம் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இவங்க எதை ஸ்டார்ட் பண்ணாங்க, கங்கா ஆக்ஷன் பிளான் அப்புறம் யமுனா ஆக்ஷன் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகனா நம்ம கண்ட்ரியில் இருக்க மேஜர் ரிவர்ஸை வந்து பொல்யூஷன் வந்து பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எதை பற்றிலாம் தெரியும்னா அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதை பற்றியும், சீவேஜ் வந்து எவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு முன்னாடி எவிட அப்படின்றது நம்மளுக்கு வந்து அவேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதனால் அன்ட்ரீட்டட் சீவேஜ் வந்து டிஸ்சார்ஜ் டேரெக்டாக வந்து ரிவர்ஸில் பண்ணுறதுனால டேரெக்டாக ரிவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணால் பொல்யூஷன் அதிகமாகும், வாட்டர் பார்ன் டிசீஸஸும் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு இங்கே சீவேஜ் பிளான்ட்டோட ஒரு ஏரியல் வியூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் கொடுப்பாங்க. பயோகேஸ் வந்து மிக்சர் ஆஃப் கேஸை வந்து ப்ரீடாமினண்ட்டாக மீத்தேன் தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அந்த பாக்டீரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த 3 கேஸ் தான் பயோகேஸ்ன்னு. இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனா ஃபியூவலாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மைக்ரோப்ஸ் அப்புறம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சில பாக்டீரியா பார்த்தோம்னா அன்அரபிக்காக செல்லுலோசிக் மெட்டீரியல் வருது இல்லையா, அது வந்து மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியாவெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பாக்டீரியா தான் மெத்தனோ பாக்டீரியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தனோ பாக்டீரியம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அன்அரபிக் ஸ்லத்தில் வந்து இருக்கும் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்போன்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா வந்து கேட்டிலோட ரூமனில் தான் இருக்கும். ரூமன்றது அது ஸ்டொமக்கில் உள்ள பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நிறைய செல்லுலோசிக் மெட்டீரியல் வந்து அந்த கேட்டில் சாப்பிட்ற வந்து இது அந்த ஆடு மாடெலாம் சாப்பிட்றது அந்த இலை செடி தானே நம்மளுக்கு நார்மலாக தெரியும். இந்த செடியிலலாம் நார்மலாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா செல்லுலோஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ செல்லுலோசிக் மெட்டீரியலாக அது வந்து உட்கொள்ளுது இல்லையா, அந்த செல்லுலோசிக் மெட்டீரியல்லாம் வந்து உள்ளே போய் அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு செல்லுலோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ரூமில் இருக்க அந்த பாக்டீரியா தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்க்ரீட்டா ட்ரை அதுவும் டங்க்கு வந்து அதோட டங்க் இருக்கு இல்லையா, டங்கில் இருந்தால் வந்து பயோகேஸ் ஜென்ரேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கோபர் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் பார்த்தோம்னா ஒரு காங்க்ரீட் டேங்க் இருக்கும். அதோட ஆழம் பார்த்தோம்னா 10 to 15 feet டீப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் பயோகேஸ் வேஸ்டஸ்லாம் கலெக்ட் ஆகி அங்கே டங்க்கெலாம் வந்து ஃபெட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் கவர் இருக்குமா அங்கே ஸ்லரிக்கு மேலே, அதுதான் வந்து கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டேங்க்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினால. இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்லெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பைப் கூட வந்து கனெக்ட் ஆகி பயோகேஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஹவுசஸ்க்கு தான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பென்ட் ஆன ஸ்லரி இருக்கும் இல்லையா, அது வந்து இன்னொரு அவுட்லெட் மூலமாக வந்து ரிமூவ் பண்ணப்படுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபர்டிலைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டில் டங்க் பார்த்தோம்னா லார்ஜ் குவான்டிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க ரூரல் ஏரியாஸில். ஏன்னா அங்கே வந்து கேட்டில்ஸ் நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பயோகேஸ் பிளான்ட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூரலில் இந்த மாதிரி பயோகேஸ் வந்து எது ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி குக்கிங்காகவும் லைட்னிங்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பயோகேஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவில் யாருனால வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க, அதான் IARI. நெக்ஸ்ட் வந்து கார்டி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் KVIC சொல்கிறாங்க. இது அவங்களாலும் டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பயோ கண்ட்ரோல்ன்றது என்ன பார்த்தா பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் அந்த பிளான்ட் டிசீசஸ் அதோட பெஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயாலஜிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண பயோ கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க கெமிக்கல்ஸ் இந்த இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப டாக்ஸிக் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸும் சரி அனிமல்ஸும் சரி எல்லாத்துக்குமே. அதோட என்விரான்மெண்ட்டையும் ரொம்ப ப்ரொல்யூட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வீட்ஸை ரிமூவ் யூஸ் பண்ணுற வீடிசைட்ஸும் வந்து ரொம்ப சாயில் வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பயாலஜி கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ் வந்து நேச்சுரல் ப்ரிடேஷன் யூஸ் பண்ணி இருக்கணும் ஆனால் வந்து அதிகமாக வந்து கெமிக்கல்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ தான் ஆர்கானிக் ஃபார்மை வந்து என்ன பண்ணால் ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அது வந்து இன்செக்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் வந்து லிவிங்காக இருக்க அந்த எக்கோசிஸ்டமில் அது ஒரு பார்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறனால அது வந்து யூஸ்ஃபுல்லான லைஃப் ஃபார்ம்ஸையும் கொல்லுது, ஹார்ம்ஃபுல்லான லைஃப் ஃபார்ம்ஸையும் வந்து கொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி க்ரியேச்சர்ஸ் எராடிகேட் பண்ணுறது பெஸ்ட்டை மட்டும் கொல்றதுன்றது பாசிபிள் கிடையாது. இந்த கெமிக்கல்ஸ் இது பண்ணி அது வந்து நம்மளுக்கு அன்டிசைரபிளாக இருக்குது, டிசைரபிளும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பெனிஃபிஷியல் ப்ரேட்ரி பிளாஸ்டிக் இன்செக்ட்ஸ் வந்து எதை டிபெண்ட் இந்த பிளான்ஸ் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபுட்டாவோ இல்லை ஹோஸ்ட்டாவோ இருக்குது. அது இல்லாமல் அதெல்லாம் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயோ கண்ட்ரோல் மெஷர்ஸை யூஸ் பண்ணுறதுனால அது நம்மளோட அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸையும் பெஸ்டிசைட்ஸோட நம்ம சான்றுகளை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபெமிலியரான பீட்டில் இருக்கிற பிளாக் ரெட் மார்க்கிங்ஸ் இருக்க பீட்டை தான் லேடி பேர்ட்னு சொல்கிறோம். லேடி பேர்டும் ட்ராகன் ஃப்ளைஸும் அந்த ட்ராகன் ஃப்ளைஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அஃபிட்ஸ் மொஸ்கிட்டோஸ்லேருந்து இவங்க வந்து இது பண்ணிக்கலாம், அஃபிட்ஸோட மொஸ்கிட்டோஸை வந்து கம்மி பண்ணிடலாம் அந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோபியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் சொல்கிறாங்க, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த மைக்ரோபியல் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் என்னென்னு பார்த்தோம்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ஸோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரைடு ஸ்போர்ட்ஸை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி அது வந்து வல்னரபிள் பிளான்ஸ் தான் பிராசிகாஸ் ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இன்செக்ட் லார்வ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது. அதில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லார்வை வந்து சாப்பிட்டது அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா சாப்பிட்டது அப்படின்னா அதோட கட்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த டாக்ஸின் வந்து அது கட்லேயே ரிலீஸ் ஆகி அந்த லார்வா வந்து இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியல் டிசீஸ் வந்து என்ன பண்ணுன்னா கேட்டர்பில்லர்ஸை கொண்டுருன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற இன்செக்ட்ஸ் வந்து இது ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கால் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இன்செக்ட்ஸோட கட் பார்த்தோம்னா ஒரு ஆல்கலின் இதாக இருக்கும். அதனால் சாப்பிடும் போது அதோட ஸ்டொமக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த ஆல்கலி இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்னால அது ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் வந்து அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இது பண்ண ஃபஸ்ட்டு வந்து இன்ஆக்டிவேட் ஃபார்மில் தான் இருக்கும். அது கட்டில் போனதுக்கு தான் ஆக்டிவேட் ஆகும். சில பிளான்ஸ் பார்த்தோம்னா இன்செக்ட் பெஸ்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அந்த ஒரு அட்டாக்கு. அதுக்கு வந்து பிடி காட்டன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து நம்ம கண்ட்ரிலேயே வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா. அப்புறம் ஒரு பயாலஜிக் கண்ட்ரோல் வந்து எதுக்காகனா இந்த பிளான்ட் டிசீஸ் இருக்கு இல்லையா, அது ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா ஃபங்கஸ் ட்ரைகோடர்மா சொல்கிறாங்க. இந்த ட்ரைகோடர்மா ஸ்பீஷஸ் வந்து ஒரு ஃப்ரீ லிவிங் ஃபங்கை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்குது ரூட் எக்கோசிஸ்டமில். இது ஒரு எஃபெக்டிவ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் ஒரு சில பிளான்ட் பேத்தோஜென்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பேக்லோ வைரஸ் சொல்கிறாங்க. ஒரு பேத்தோஜென்ஸ் தான், அது இன்செக்ட்ஸையும் மற்ற ஆர்த்ரோபோட்ஸையும் வந்து இது வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் பேக்லோ வைரஸ் வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாக வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த ஜீனஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் பாலிஹெட்ரோ வைரஸ் அந்த ஜீனஸில் இருக்குது. இந்த வைரஸ்லாம் வந்து ஸ்பீஷஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இது வந்து எந்த நெகட்டிவ் இம்பேக்டையுமே இந்த பேக்லோ வைரஸ் வந்து காட்டில் பிளான்ஸ்லேயோ மேமல்ஸ்லேயோ பேர்ட்ஸ்லேயோ ஃபிஷ்லேயோ நான் டார்கெட் இன்செக்ட்ஸில் கூட எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையுமே காட்டலன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டிசரபிளாக இருக்குது, பெனிஃபிஷியாக இருக்குது இன்செக்ட்ஸ் வந்து கன்சர்வ் பண்ணுறதுனால. இது வந்து எதுனா ஓவரால் ஐபிஎம்ன்றவங்க ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இதை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாவே இதை வச்சு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மைக்ரோப்ஸ் வந்து ஃபர்டிலைசர்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறாங்க. அதை பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி பயோ ஃபர்டிலைசர்ஸ் ஒரு ஆர்கானிசம்ஸ் தான். அது பார்த்தோம்னா அது நியூட்ரியன் குவாலிட்டி சாயிலோட நியூட்ரியன் குவாலிட்டி என்ரிச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸோட மெயின் சோர்ஸஸ் நம்ம தான் பாக்டீரியா ஃபங்கை அப்புறம் சைனோ பாக்டீரியா சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு இந்த நோடியூல்ஸ் ரூட் நோடியூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ரைசோமியமால் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுவும் வந்து இதில் ஒரு பார்ட் தான் சொல்கிறாங்க. இது என்ன இப்போ ஒரு சிலது பார்த்தோம்னா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணும். எந்த நியூட்ரியண்ட்டாக வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பாக்டீரியா இதெல்லாம் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அசோஸ்பைரிலம் அசட்டோபாக்டர் அனபீனா நாஸ்டாக் ஆக்சிலட்டோரியா சொல்கிறாங்க. இது வந்து அசோஸ்பைரிலமும் அசட்டோபாக்டர் இது ரெண்டு அசோ மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீ லிவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நைட்ரஜன் கண்டென்ட் சாயோட நைட்ரஜன் கண்டென்ட் என்ரிச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஃபங்கை வந்து பிளான்ட்டோட சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் மைக்கோரிசான்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து மைக்கோரிசா ஃபார்ம் பண்ணுறது நிறைய மெம்பர்ஸ் வந்து எந்த ஜீனஸில் இருக்குன்னா குளோமஸ் ஜீனஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஃபங்கல் சிம்பயோன் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த சாயிலில் இருந்து பாஸ்பரஸ் அப்சர்வ் பண்ணி கொடுக்குமா பிளான்ட்டுக்கு. இந்த பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி அசோசியேட் இருக்கிறதுல மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஏன்னா வந்து ரூட் பார்ன் பேத்தோஜன்ஸ்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சலினிட்டிக்கு டாலரன்ஸாக இருக்குது, ட்ராட்டுக்கும் டாலரன்ஸாக இருக்குது. அதோட பிளான்ட் க்ரோத் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சைனோபாக்டீரியா இந்த ஆட்டோட்ரோபிக் மைக்ரோப்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவும் என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைனோபாக்டீரியா தான் வந்து அனபியா நாஸ்டாக் ஆக்சிலட்டோரியா இருக்குது. அப்புறம் பேடி ஃபீல்ட்ஸை பார்த்தோம்னா சைனோபாக்டீரியா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபர்டிலைசராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கேன்றது சைனோபாக்டீரியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆர்கானிக் மேட்டரையும் சாயிலுக்கு வந்து ஆட் பண்ணுது, அதோட அது ஃபர்டிலிட்டியும் அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் நிறைய பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஃபார்மர்ஸும் அதை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது எதுக்கு அதுவும் இல்லாமல் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோட டிபெண்ட்ஸும் வந்து கம்மியாகிட்டு இருக்குது சொல்லியிருக்காங்க. செம்ம லைட்டாக ஒரு சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.